ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா சிசாப் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. இந்த சிசாப் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது, யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சிசாப்க்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 30th, அதாவது நாளைக்கு உங்களுக்கு சிசாப்க்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சிசாப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம எங்கே பண்ணுறது அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்பெஷலி நீங்கள் ஜோஸால ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி சாய்ஸ்ஃபுல் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ வந்து சிசாப் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போகணும். அதாவது csap.nic.in அந்த வெப்சைட்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு உண்டான விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். அது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு உண்டான விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷெட்யூலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாளைக்கு பாருங்கள், உங்களுக்கு ஜோஸாவோட வேக்கன்சி லிஸ்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி காலையில் 10 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து எஸ்பெஷலி சிசாப்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சிசாப்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லே பண்ண முடியும். அப்போது சிசாப்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஜோஸால யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணீங்களோ அதே மாதிரியே சிசாப்புக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம். பட் வந்து ஜோஸால உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு சாய்ஸ்ஃபுல் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் சிசாப்புக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து உண்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சிசாப்புக்கு எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும், யாரெல்லாம் எவ்வளோ ஃபீஸை பே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அப்டேஷன்ஸ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் வந்து மொத்தம் 9 டைப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜோஸால நான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸே பண்ணல, நான் வந்து சிசாப்ல கலந்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்கலாம். நான் வந்து ஜெய் மெயின்ஸ் அண்ட் ஜெய் அட்வான்ஸ்க்கு உண்டான ரேங்கிங் வச்சிருக்கேன். இருந்தாலும் ஜோஸால நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. இப்போ வந்து நாங்கள் சிசாப்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கடுத்து செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜோஸால ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணேன். ஆனா வந்து எனக்கு சீட்ஸ் வந்து அலாட் ஆகல அப்படிங்கிறவங்களும் இந்த சிசாப்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து தேர்ட் டைப் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜோஸால ஒரு சீட்ஸ் வந்து அலாட் ஆச்சு. ஆனா வந்து நான் வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸை வந்து நான் பே பண்ணல. அதனால சீட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களும் நீங்களும் பர்ட்டிகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சிசாப்புக்கு. அதுக்கடுத்து வந்து ஜோஸால எனக்கு சீட்ஸ் அலாட் ஆச்சு. ஆனா வந்து எஸ்பெஷலி எனக்கு வந்து எக்ஸிட் ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன், நான் வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸும் பே பண்ணல அப்படிங்கிறவங்களும் இந்த பர்ட்டிகுலர் சிசாப் வெப்சைட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஃபிஃப்த் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐஐடியில் சீட்ஸ் வந்து அலாட் ஆனது, பட் சீட் கேன்சல் ஆயிடுச்சு, இல்லை நான் வித்ட்ரா பண்ணிட்டேன், இல்லை நான் போய் ஜாயின் பண்ணல அப்படிங்கிறவங்களும் இந்த பர்ட்டிகுலர் சிசாப் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து சிக்ஸ்த் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ஐடிலயோ, ட்ரிபிள் ஐடிலயோ, ஜிஎஃப்டிலயோ எனக்கு ஜோஸால சீட்ஸ் அலாட் ஆயிடுச்சு. நான் வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸும் பே பண்ணிட்டேன், பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸும் பே பண்ணிட்டேன். எனக்கு சீட் வந்து ஒரு கேரண்டி சீட் ஒன்று இருக்கு. இருந்தாலும் நான் சிசாப்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா கண்டிப்பா அவங்களும் பண்ணலாம். அதே மாதிரி செவன்த் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ஐடி பிளஸ் சிஸ்டம்ல சீட்ஸ் அலாட் ஆச்சு. ஆனா நான் வந்து வித்ட்ரா கொடுத்துட்டேன். எனக்கு வேண்டாம்னு சொல்லி வித்ட்ரா கொடுத்துட்டேன். நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னா அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கடுத்து எனக்கு வந்து எய்த் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ஐடில வந்து சீட்ஸ் கிடைச்சது. ஆனா வந்து நான் வந்து எனக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லாதனால சீட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களும் எஸ்பெஷலி இந்த சிசாப்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கடுத்து நைன்த் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ஐடிலயோ, ட்ரிபிள் ஐடிலயோ, ஜிஎஃப்டிலயோ சீட்ஸ் கிடைத்தது. ஆனா வந்து எனக்கு வந்து பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸை வந்து பே பண்ணவே இல்லை நானு. அதனால என்னோட சீட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களும் சிசாப்ல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி சாய்ஸ்ஃபுல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாய்ஸ்ஃபுல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 30ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து எது வரைக்கும் சாய்ஸ்ஃபுல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ்ஃபுல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்பெஷலி சிசாப்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா ஜெய் மெயின்ஸ் ரேங்க் வச்சிருக்க அத்தனை பேருமே எஸ்பெஷலி சிசாப்புக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதையும் தாண்டி
உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கு. சப்போஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல நீங்க எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து நான் இந்த காலேஜ் வேண்டாம், இல்ல இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் குடுத்துக்கிட்டீங்கனாலும், உங்களுக்கு 7,000 பிடிச்சது போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்ஸ் எல்லாம் ரீஃபண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு சிசாப்ல ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம வந்து உங்களுக்கு வீடியோஸா குடுக்க போறோம். ஸோ கண்டிப்பா நம்மளோட வீடியோஸ லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற லைக்ஸ் நெறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்குமே என்துவா இருக்கும். இதையும் தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை பாய்.